ஹாய் கைஸ், நம்ம இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத ப்ரீமியர் ப்ரோ அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரெண்டுலையுமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ எங்கிட்ட இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது, ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ஒரு கிளிப்பு, இன்னொரு கிளிப் ஒன்று இருக்குது. அது வந்து எதுனா இந்த கிளிப், ஓகேவா? இந்த ரெண்டு கிளிப் ஷேப்பில் நான் வைக்க போகிறேன், ஓகேவா? இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி இந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்குள்ளே இந்த வீடியோவை நம்ம வைக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ப்ரோவில் ரிமூவ் பண்ணுறோம். இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன், ஓகேவா? இதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணணும். இது ரெண்டு வழியாக இருக்குது. ஒன்று வந்து ப்ரீமியர் ப்ரோவில் ரிமூவ் பண்ணலாம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரிமூவ் பண்ணலாம். ப்ரீமியர் ப்ரோவில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப நார்மலான இதுங்கிறனால இது ப்ரீமியர் ப்ரோலேயே ஈஸியாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டு Shift+7 எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு, இல்லைன்னா விண்டோஸில் போயிட்டு எஃபெக்ட்ஸ்க்கு போயிட்டு இதில் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே கீன்னு ஒரு வேர்டு இருக்கும், ஓகேவா? கீங்கிற ஒரு வேர்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் என்ன கீனா அல்ட்ரா கீ அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா, சர்ச் பண்ணி எஃபெக்ட் கண்ட்ரோல் போயிட்டு இதை கிளிக் பண்ணி கீ கலருக்கு கிளிக் பண்ணி எது ரிமூவ் ஆகணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போது க்ரீன். ஸோ இப்படி ஃபுல்லாக இதாகிடுச்சு. இதோட கான்செப்ட் என்னென்னா, இப்போது அடுத்தது என்ன பண்ணோம்னா, காம்போசிட்லேருந்து அவுட்புட்டுன்னு இருக்கா, இதில் காம்போசிட்லேருந்து ஆல்ஃபா சேனல்னு வைக்கணும். வச்சோம்னா எதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே ப்ளே ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த செக்மெண்ட்டு, அந்த ஏரியா வந்து பிளாக்காக இருக்கணும், மற்றது எல்லாமே ஒயிட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. இல்லை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா மேட் ஜென்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைலைட்டு இதெல்லாமே வந்து எதுக்குன்னா, இந்த பிளாக் இன்னும் கிளியராக பிளாக்காக இருக்கிறதுக்காக. இங்கே ஒரு சில டைம் வந்து என்ன ஆகும்னா, இந்த வீடியோவை நான் இங்கே கொண்டு வரேன், கீழே கொண்டு வந்துடுறேன், பார்த்தா உள்ளே வந்துடும். இந்த மாதிரி இதுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இல்லை எனக்கு இது மட்டும் க்ராப் பண்ணி வேணும்னா க்ராப் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து இன்னொரு வீடியோ, இங்கே வந்து இன்னொரு வீடியோ இருக்குது. ஸோ அது இதுலேயே நான் க்ராப் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நான் இந்த டைம் இதில் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன், அந்த வீடியோ இது பண்ணி, ஓகேவா? க்ராப் அண்ட் மாஸ்க் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதே க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணோம்னா, க்ரீன் ஸ்க்ரீன் வந்துச்சா, போட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் வித் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஓகேவா? இங்கே வந்து எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் கீ லைட் அப்படின்னு இருக்கும். இதில் இந்த வீடியோக்குள்ளே போட்டிங்கன்னா இங்கே எஃபெக்ட் கண்ட்ரோல் வரும். இதுலேயே அதே மாதிரி தான் கலர் நம்ம கிளிக் பண்ணுறோம், எந்த கலருக்கு போகணும், இப்போ போயிடுச்சு. ஒரு வேளை இன்னும் போகலைன்னா அப்போ வந்து இந்த பிளாக்கு ஒயிட்டு இது ரெண்டும் நம்ம இது பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது மட்டும் பிளாக் ஆகும், மற்ற எல்லாமே ஒயிட்டாக இருக்கும், ஓகேவா? அவ்வளோதான். இப்போ சேவ் பண்ணிட்டு இங்கே மறுபடியும் ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துட்டோம்னா, சேவ் பண்ணிட்டு இங்கே இது பார்த்தோம்னா இங்கே மாறிடுச்சா? ஸோ இதுதான் மெத்தட். க்ரீன் ஸ்க்ரீன் ப்ரீமியர் ப்ரோலேயே பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயும் பண்ணலாம், ஓகேங்களா?